என்ன ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு? என்னன்னு வந்திருக்கு? என்னது இது வரைக்கும் ஸ்கூல்ல யாருமே ஒழுங்கா எக்ஸாமே எழுதலையா? என்ன இவ கிட்ட கேட்டா எப்ப பார்த்தாலும் எக்ஸாம் ஒழுங்கா எழுதிட்டேன்னு சொன்னா. வரட்டும் இன்னைக்கு இருக்கு. தனு தனு சொல்லுங்கம்மா. ஏய் ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னுமா? ஸ்கூல்ல இது வரைக்கும் யாருமே ஒழுங்கா எக்ஸாமே எழுதலையாமே, என்ன நடக்குது அங்க? அம்மா ஆமாம்மா, சார் கூட எங்க கிட்ட வந்து சொன்னாரு யாருமே ஒழுங்கா எக்ஸாம் நடக்கல எழுதல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீ ஒழுங்கா படிக்கலையா? அம்மா நாங்கெல்லாம் ஒழுங்கா தாம்மா எழுதுறோம், என்னன்னே தெரியலம்மா. ஆமா, ஸ்கூல் ஃபுல்லா வந்து ஜுரம் வந்தா எப்படி இருக்கும்? இப்பதான் உனக்கு ஜுரமே வந்துட்டு போச்சு. சரி சரி, ஒழுங்கா புக் எடுத்து படி. எங்க உன் தங்கச்சி? அவ விளையாடிட்டு இருக்காம்மா. என்னது விளையாடிட்டு இருக்காளா? அவளையும் கூட்டு வந்து படிக்க வை, சரியா? சரிங்கம்மா, நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன். ஏய் அவளை கூப்பிடுறி? சரிங்கம்மா. ஆன்ட்டி ஆன்ட்டி, என்னம்மா சொல்லுங்க. ஆன்ட்டி எங்க தனு? நாங்க விளையாட போறோம். என்னது விளையாட போறீங்களா? உங்களுக்கு எல்லாம் மெசேஜ் வரவே இல்லையா? நேரு உங்க அம்மா கிட்ட சொல்றேன். என்னென்ன ஆன்ட்டி, நீங்க எல்லாம் யாருமே எக்ஸாம் ஒழுங்கா எழுதுற? அச்சுச்சு, ஒழுங்கா எழுதலையா? அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் ஆன்ட்டி. அம்மா கிட்ட சொல்லாதீங்க. என்னது சொல்லாதீங்களா? அடிதான் வாங்க போறீங்க. போங்க போய் படிங்க போங்க. இல்லைன்னா இங்க எடுத்துட்டு வந்து படிங்க எல்லாத்தையுமே. சரிங்க ஆன்ட்டி, நாங்க இங்கே எடுத்துட்டு வந்து படிக்கிறோம். ஆமா அப்படிதான் சொல்றீங்க, ஆனா நீங்க படிக்க மாட்டீங்கல்ல. இந்த பசங்க கிட்ட கத்தி கத்தியே தொண்டை வந்து போச்சு. போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கலாம். எவ்வளவுதான் பாட்டில வச்சாலும் திறந்து ஊத்தி ஊத்தி வச்சாலும் காலி. பாப்பா அடி, என்ன பாட்டில் ரொம்ப காலியா இருக்கு? ஏய் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வெறும் பாட்டில தூக்கி யாராவது ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பீங்களா? என்ன பழக்கம் அது? சரி தண்ணி, இது ஃபுல்லா தண்ணி பிடிச்சு வைமா. இதோ கூடக்குள்ள போட்டு வைக்கிறேன் பாரு. இன்னொரு பாட்டில் எடுக்கலாம், அதுலயா தண்ணி ஃபுல்லா இருக்கான்னு தெரியல. பாதி, அதுலயும் பாதிதான் இருக்கு. பாதி குடிச்சு குடிச்சிட்டு வைக்கிறது. மூடி வச்சா என்ன, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திதான். எவ்வளவு தாக்கு அடிக்குது தெரியுமா? தண்ணி கூட குடிக்க முடியல. இந்த பாட்டில வேற அவ்வளவு வேகமா மூடி வச்சிருக்கீங்க. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்குது எனக்கு. இதுலயும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சு வச்சிரு. பாதிதான் இருக்கு தண்ணி, எல்லாத்துலயும் பாதி பாதியா வைங்க. ஆண்டி எங்க உட்காரணும்? பரவாயில்லையே, நல்ல பிள்ளையா வந்துட்டுக்கிறிய, இங்கேயே உட்காரு. தனு வந்துருவா இன்னும் கொஞ்ச நேரத்துல. தனு என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வா. என்ன ஆண்டி இன்னும் வரவே இல்ல? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேம்மா. சரிங்க ஆண்டி, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். சரி, நாளைக்கு என்ன எக்ஸாம்? நாளைக்கு என்ன எக்ஸாம்மா? என்ன பேட் மட்டும் எடுத்துட்டு போவியா இல்ல பேக்கையும் எடுத்துட்டு போறியா? இல்ல ஆண்டி, நான் வந்து கவர்ல தான் எடுத்துட்டு போவேன் எல்லாத்தையுமே. சரி உங்க வீட்டுக்கு வரேன்னே சொல்லிட்டு இந்த பேக்ல வச்சு எடுத்துட்டு வந்தேன் ஆண்டி. சரி சரி, பேக்குள்ள என்ன இன்னைக்கு கிளாஸ் ஒர்க்கு? பேட் எல்லாம் வச்சிருக்க போல. என்ன கடையில் நீ வாங்கின? எவ்வளவுன்னு வாங்கினேன்? நான் கூட 150 ரூபா கொடுத்து வாங்கினேன். இதே மாதிரி பேடு தான், ஒரு மாதிரி பிங்க் கலர்ல. சரி இன்னைக்கு என்ன கிளாஸ் ஒர்க்கு? என்ன நீ படிக்கணும்? நாளைக்கு சயின்ஸ் எக்ஸாம். சயின்ஸா? அச்சோ, அந்த மிஸ் அவ்வளவுதானே ஆச்சு. என்ன பண்ண போறீங்க? சரி சரி, உட்காந்து படிங்க. நான் தனுவை வர சொல்றேன், சரியா? தனு சீக்கிரமா வா தனு. நீ வந்தன்னு வச்சுக்கோ, உள்ள கொம்பு எடுத்துட்டு வருவேன். நீ எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் லேட் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? மா இருங்கம்மா வரேன். மா ட்ரெஸ் உள்ள எங்க வச்சிருக்கீங்கன்னே தெரியல. அங்கங்க கிடக்கு ரூம்குள்ள. ட்ரெஸ் ஒரவே இல்லவே இல்லை. அஞ்சலி நீ எப்ப வந்த? நானும் இங்கதான் படிக்க போறேன். அப்படியா? சார் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரா, நம்ம யாருமே ஒழுங்கா எக்ஸாம் எழுதவே இல்லைன்னு. ஆமாண்டி, உங்க அம்மா சொன்னாங்க. சரி போய் பேக் எடுத்துட்டு வா. சரிம்மா, அப்ப நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன். ஆமா, இவ்வளவு நேரம் கூட்டுன்னு தெரியாது. ஃப்ரெண்டு வந்தா மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். மா இருங்கம்மா, போய் பேக் எடுத்துட்டு வரேன். நான் சொல்றது எங்கேயா காதுல வாங்கிட்டாலும் பாரு, உள்ள ஓடி போயிட்டான். மா அனு எங்கன்னு தெரியல, வீட்டுல ஆள் இல்ல. நான் இங்கே உட்காந்து படிக்கிறேன். அனு எங்கன்னு தெரியலம்மா. என்னது அனு எங்கன்னு தெரியல? என்னடி சொல்லிட்டு இருக்க? ஆமாமா, நான் உள்ள பார்த்தேன், ஆனா அவளை காணோம். உனக்கு என்ன, உன் ஃப்ரெண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து படிக்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டேன். அவளை போய் நான் இப்ப தேடணுமா? சரி சரி, நான் தேடி பார்த்துட்டு வரேன். என்னம்மா உன்னோட பேடு? உன்னோட பேடு எங்கடி? அம்மா என்னோட பேடு வந்து உள்ளதாமா இருக்கு. சரி சரி, பாத்துக்கோ, நான் போய் அணுவை தேடிட்டு வரேன், சரியா? எப்ப பார்த்தாலும் கதை பேசிக்க கூடாது. நாளைக்கு சயின்ஸ் எக்ஸாமா, ஒழுங்கா படி. நாளைக்கு சயின்ஸ் எக்ஸாமாமே, நீ ரிவிஷன் பண்றதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டியாடி? எனக்கு எதுவுமே தெரியல, அதனாலதான் உன் வீட்டுல வந்து படிக்கலான்னு வந்துட்டேன். எனக்கும் எதுவும் தெரியலடி. நான் ஒரு வாரமா ஸ்கூல் போகல, ஜுரத்துல. அதனால என்னன்னே தெரியல. என்ன பண்றது இப்போ? சரி விடு, நான் என்னென்ன கிளாஸ் ஒர்க் எழுதிருக்கணும் அதையே வச்சு படிக்கலாம். பேடுடி, இந்த பேடு தான் முன்னாடி வந்து என்ன பயங்காட்டிக்கிட்டே இருக்கு. இரு, கிளாஸ் ஒர்க் நோட் எடுத்துட்டு வந்திருக்கேன். உண்டு இல்லையாடி கிளாஸ் ஒர்க்? நான் தான் போலியே அன்னைக்கு ஸ்கூல். எல்லாருக்குமே ஜுரமாச்சு, எங்க இருந்து நான் போறது?
ஏய் அந்த பொண்ணு எங்க போய் தேடினாலும் கிடைக்கல, எங்கதான் போனான்னு தெரியல. வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அப்ப வச்சுக்கிறேன், நீங்க ஒழுங்கா படிக்க ஆரம்பிங்க. ஆமா, இந்த வாட்டர் கேன்ல தண்ணி பிடிச்சி வைக்க சொன்னேன், ஏன் வைக்கவே இல்ல? தனு பாதி பாதியா வைக்கிறீங்க. ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க, ஜுரம் வருது அப்படின்னா நீங்களே குடிச்சுட்டே இருக்கீங்க. எங்க அம்மாக்கும் ஜுரம் தான், ஆனா எங்க அம்மா மட்டும் குடிப்பாங்களாம். என்ன சொன்னேன்? நான் குடிக்கதான் செய்வேன். எனக்கு அப்படியே டயர்டா ஆகி தலை சுத்தி கீழே விடுறேன், அதனால குடிக்கதான் செய்வேன். நீ ஒழுங்கா படி, அவ வரட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. சரிங்கம்மா, நான் படிக்கிறேன். அஞ்சலி, அஞ்சலி, ஐயோ அம்மா சவுண்ட் கேக்குதே, போச்சு வந்துட்டாங்க போல, இன்னைக்கு நான் மாட்டினேன். ஏ அஞ்சலி, ஏய் ஏய் இங்க பாரு, இந்த பொண்ணு இங்கதான் இருக்கு. ஏ மீரா, நான் இந்த பொண்ணு ரோடு ஃபுல்லா தேடிட்டு வரேன் மீனா, ஒரு வாட்டி கூட சொல்லாம இங்க கிளம்பி வந்துட்டா மீரா. நீ ஏதாவது போன் பண்ணி சொல்ல என்னன்னு? எனக்கு என்னக்கா தெரியும், அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பாதான் நினைச்சேன். நானே அனுப்புனக்கானு வீடு விட தேடிட்டு இருக்கேன். அனுவா, அது அங்க இருக்கல கங்கா வீடு, அவங்க வீட்டுலதான் விளையாடிட்டு இருந்தா பார்த்தேன். அப்படிங்களா? இப்பதான் போய் கேட்டு வந்தாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் கூப்பிட்டு வரேன், டயர்டா இருக்குது எனக்கு. சரி, இப்ப என்ன படிக்கிறா இல்லையா? ஏன் 2 பேரும் சேர்ந்து என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? படிக்க சொன்னா பேக் மட்டும் தூக்கிட்டு வந்துருவான், நான் படிக்கிறா இல்லையான்னு தெரியல. எக்ஸாம் பேப்பர் வரும்போதுதான் எனக்கே தெரியும். அக்கா அக்கா இங்க வாங்கல. என்ன மீரா கூப்பிடுற? என்ன சொல்லு. அக்கா, சார் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, யாருமே இந்த வாட்டி ஒழுங்காவே எக்ஸாம் எழுதலையா. என்னது, ஒழுங்கா எக்ஸாம் எழுதலையா? ஏய், காலையில எழுந்து படி படின்னு சொன்னா எங்கேயாவது கேக்குறியா? பாரு, இப்ப ஒழுங்கா எக்ஸாம் எழுதலையாமே, என்ன பண்றது? மார்க்ல மட்டும் கம்மி வரட்டும், அப்புறம் இருக்குது உனக்கு. தனு, நீயாவது ஒழுங்கா எழுதுவியா இல்லையா? ஆண்டி தெரியல ஆண்டி, எல்லாருக்கிட்டையும் சேர்த்தான் சார் சொன்னாரு. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இந்த வாட்டி சம்மடி வாங்க போறாங்க போல மீரா. ஆமா ஆமா, அவங்க அப்பாவும் சொல்லியிருந்தா இருக்காரு, இதுக்கப்புறமேட்டே நீ ஒழுங்கா படிக்கலன்னா உனக்கு எல்லாத்தையும் வாங்கி தர மாட்டேன், எல்லாமே கட்டுன்னு. அவ என்னதான் பண்ண போறானே தெரியலக்கா. இதுக்கப்புறமேட்டு ஸ்நாக்ஸ்ல இருந்து எல்லாமே கட்டு அவளுக்கு. ஆமா ஆமா, நானும் அஞ்சலிக்கு அதை தான் கட் பண்ண போறேன். சரி சரி, கொஞ்சம் ஐஸ் வாட்டர் இருந்தா ஏடா, அப்பாவே தலை வலிக்குது கத்தி கத்தி. அதை ஏன் கேக்குறீங்க? இருக்கிற ஐஸ் வாட்டர் தண்ணி எல்லாமே காலி பண்ணி வச்சிருக்காளுங்க இவளுங்க. நான் கூட வீட்டுல வச்சா அஞ்சு பொண்ணு எடுத்து எடுத்து குடிச்சிடுது தெரியுமா, அதனால நான் வைக்கிறதே கிடையாது. சரிங்கக்கா, பசங்க படிக்குது, நம்ம சத்தம் போட வேணாம். ஆமா ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான், சத்தம் போட வேணாம். ஏ பசங்களா படிங்க. நீங்க சத்தம் போட்டுன்னு நாங்க எப்படி படிக்க போறோம்? ஆமா, இதுக்கு மட்டும் குறைச்சல் கிடையாது, எப்ப பார்த்தாலும் படிக்கிற சொல்ல வேண்டியது. ஆனா மார்க் ஷீட் வரும்போது 0 தான் இருக்க வேண்டியது. மா போங்கம்மா, நீங்க வாய்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அக்கா சரி விடுங்க, நம்ம சீரியல் கதை பேசுவோம். அந்த முத்தலக சீரியல் முடிய போதாங்க. அப்படியாக்கா? ஆமாண்டி, பிக் பாஸ் வரப்போதான், அதனால அந்த முத்தலக சீரியல முடிக்க போறாங்களா, இன்னும் 4-5 சீரியல் கூட முடிக்க போறாங்களாம். எனக்கு முத்தலக சீரியல் பார்த்துட்டு தான் இன்னும் எப்படா முடியும்னு பாப்பேன். ஆனா இப்ப முடிக்கணும்னு சொல்லவே கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுக்கா. சரி விடுங்க, அதுக்கு பதிலாக தான் பிக் பாஸ் வரப்போகுது இல்ல, 3 மாசம் இருக்கிறதே தெரியாது, அது மாட்டுன்னு போயிடும். ஆமாண்டி, போன வருஷம் கூட அப்படிதான் போச்சு, இருக்கிறதே தெரியாம எப்படி போச்சுன்னே தெரியல. என் கூட சேர்ந்து என் பசங்களும் பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டாருங்க. சரி, எப்படியோ பிக் பாஸ் வந்தா ஓகே தான், அதையும் நம்ம ஜாலியா வந்து என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கலாம். ஆமாக்கா, இந்த வாட்டி கமல் சார் கூட கிடையாதாமே, வேற யாரும் வராங்களாமே. ஆமாண்டி, உனக்கு தெரியாதா? சேதுபதி அவர் தான் வர்றாரு இந்த வாட்டி. ஓ அப்படியா? அச்சோ, அப்ப கமல் சார் வரமாட்டாராமா பிக் பாஸ்ல? என்னமா பண்றது அப்போ? கொஸ்டினுக்கு எது வரும் எது வராதுலாம் தெரியாது, ஆனா நாங்க என்ன பேசுறோமோ அது எல்லாமே ஒட்டு கேப்பீங்க. ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்க. பிக் பாஸ்ல யாரு வந்தானா வராட்டி என்ன, நீங்க படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. சும்மா தானே கேட்டேன், போன வாட்டி நானும் தானே உட்காந்து பிக் பாஸ் பாத்துட்டு இருந்தேன், அதனாலதான் கேட்டேன். அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறீங்க நீங்க. உங்க வேலை என்னமோ அதை பாருங்க. சரிடி, வீட்டுல அப்படியே போட்டு வந்துட்டேன் இந்த பொண்ணை காணுமேன்னு சொல்லிட்டு. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு சமையல் வேலையை பாக்குறேன்னா குழம்புக்கா வச்சேன். நானா என்ன குழம்பு வச்சேன் மறந்து போயிட்டேனே. ஞாபகம் வந்துருச்சு, தக்காளி குழம்பு வச்சுட்டு இந்த குடமிளகா இருக்கல, குடமிளகா அதான் பொரியல் பண்ணியிருந்தேன். அக்கா எனக்கு கொஞ்சம் கொடுத்து விடுறீங்களா? வீட்டுல இன்னும் சமைக்கவே இல்லை. அப்படியா? பார்த்தாலே தெரியுது, சிலிண்டர் பக்கம் எதையும் காணும், அடுப்புல ஒன்னுத்தையும் காணும். சரி, அப்புறமா தானே கொடுத்து அனுப்பி விடு, நான் கொடுத்து விடுறேன். சரியா? சரிங்கக்கா. அப்பாடி, நைட்டுக்கு சாப்பாடு செய்யற வேலை இல்ல, ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. அந்த கைட்ட வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். ஒரே டயர்டா தான் இருக்கு. படிச்சீங்களா இல்லையா? நான் வந்து கொஸ்டின் கேட்கிற வரட்டாயிரு. என்ன படிச்சீங்களா? கொஸ்டின் கேட்கட்டுமா? ஆண்டி நான் இன்னும் படிக்கவே இல்லை. அம்மா, நான் கூட இன்னும் படிக்கவே இல்லைம்மா. நாங்க என்ன பேசுறோம்னு சொல்லிட்டு வாயை பார்த்துட்டு இருக்கிறது, அப்புறமா படிக்கத்தே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது. சீக்கிரமா படிச்சு முடிச்சுட்டு எடுத்து வைங்க, நான் வந்து இப்ப கொஸ்டின் ஆன்சர் கேட்பேன். சரியா? மணி வேற 6 ஆயிடுச்சு, நான் போய் வாசல் பெருக்கி கோலம் போட்டு வரேன். உங்க அம்மா வாசல் பெருக்கி கோலம் போட போறாங்களா? ஆமா, எங்க அம்மா கோலம் போட்டா வரதுக்கு 1/2 hour ஆகும், அதை வேற உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க எங்க அம்மா. அப்படியாடி? அது வீடியோ தின்னாடி பண்ண போறாங்க? அது எங்க அம்மா யூடியூப் சேனல்ல போட போறாங்களாண்டி.
ஓஹோ அப்படியா? சரி சரி ஓகே. எந்த சேனல்ல போட்டா என்ன, நம்ம படிக்க வேண்டிய கடமைக்கு படிச்சு முடிச்சிருவோம். சயின்ஸ் மிஸ் வேற அவ்வளவுதான் நம்மள புரட்டி எடுத்துருவாங்க. சரி என்னடி எழுதுனா இப்பத்திக்கு? ஏய், சயின்ஸ்ல வந்து என்னென்ன வரும் தெரியுமா? இந்த மரம்லாம் வரும்ல, என்னென்ன மரத்துல என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எழுதலாண்டி. நீ சொல்லு, நான் எழுதுறேன். சரியா? சரி அதே மாதிரியே செய்யறேன். ஆமா, நான்சி வரேன்னு சொன்னா வரவே இல்லடி. ஏனே தெரியல. அவங்க அம்மா அங்கேயே உட்கார வச்சு படிக்க வச்சுட்டு இருப்பாங்க போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். பாய்.